ஏங்க மக்களே, நான் மட்டும் இல்லை, நீங்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த நம்ம ஊர் மக்களுமே ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு திருநாள் பக்கமாக வந்துடுச்சிங்க. ஆமாங்க, நம்ம செல்லியாண்டியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் தாங்க. 3 ஏகசாலையும் 61 ஏககுண்டமும் வச்சு மாரியம்மனுக்கு தனியாக, விநாயகருக்கு தனியாக, செல்லியாண்டியம்மனுக்கு தனியான்னு சொல்லி மிக பிரம்மாண்டமாக ரொம்பவுமே கோலாகலமாக நடக்க போகிற இந்த ஒரு கும்பாபிஷேகமானது கார்த்திகை 23 டிசம்பர் 8ஆம் தேதி நடக்க போகுதுங்க. செல்லியாண்டியம்மன் கோயில் சுற்றி உள்ள 18 கிராமங்கள்ல இருந்தும் பக்தர்கள் வந்து அம்மனுக்கு தீர்த்த குடம் எடுக்க போகிறதா ஒரு தகவலுங்க. அதுவும் 6000 தீர்த்த குடத்துக்கு மேலே எதிர்பார்க்கலாம்னு சொல்லி ஊருக்குள்ள பேச்சு. ஈரோடு மாவட்டத்திலே மிகப்பெரிய கும்பாபிஷேகமாக இந்த ஒரு கும்பாபிஷேகம் இருக்க போகுதுன்றதை மட்டும் எழுதி வச்சுக்கங்க. ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான அம்மன், ரொம்பவுமே பிடித்த அம்மனும் கூட நம்ம ஊர் மக்களுக்கு. தவறாம கலந்துங்க மக்களே. வெளியூர்ல இருந்தீங்கனாலும் சரி, இல்லை எவ்வளோ பெரிய வேலையில் இருந்தீங்கனாலும் சரி, விட்டுட்டு, அதாவது லீவை போட்டுட்டு வந்து அம்மனோட அருளை வாங்கிட்டு போங்க. அப்புறம் என்னப்பா, யாரெல்லாம் எத்தனை நாள் லீவ் போடலான்னு ஒரு உத்தேசம் வச்சிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல்